Eighth sum, the mean and standard deviation of the marks obtained by 40 students of a class in 3 subjects, mathematics, science and social science. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸில் மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்துருக்குறாங்க ஒரு டேபிளில். இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், the which of the 3 subjects show more consistent and which of shows less consistent in marks. ஸோ இதில் மார்க்ஸை பேஸ் பண்ணி எது லெஸ் கன்சிஸ்டன்ட் எது மோர் கன்சிஸ்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சிவி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது மேத்தமெட்டிக்ஸுக்கு n எவ்வளோ, என்னோடய வேல்யூ 40 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ n is equal to 40. எக்ஸ் பார் வந்து ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸோட மீன் 56, சிக்மா வந்து 12. சிவி ஃபார்முலா உங்களுக்கு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ சிக்மாவோட வேல்யூஸ் 12, எக்ஸ் பாரோட வேல்யூ 56 இன்ட்டு 100. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட மேத்தமெட்டிக்ஸோட சிவி என்னது 21.42%. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சயின்ஸு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ சயின்ஸு சப்ஜெக்ட் போடலாம். நம்மளோட சிக்மா என்னது, சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு 40, மீன் வந்து 65 இன்ட்டு 100. சிக்மா சிக்வல் டு 40, எக்ஸ் பார் சிக்வல் டு 65 இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், CV is equal to 21.53%. நெக்ஸ்ட்டு சோசியல் சயின்ஸுக்கு சிவி ஃபார்முலா என்ன, CV is equal to சிக்மா பை எக்ஸ் பார். ஒரு ஃபார்முலா போட்டால் போதும். சிக்மாவோட வேல்யூ 10, எக்ஸ் பாரோட வேல்யூ 60. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 16.66%. CV is equal to. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு மூணுக்கும் நான் எழுதி வைக்கிறேன். ஸோ மேத்தமெட்டிக்ஸுக்கு 21.4, சயின்ஸுக்கு 21.53, சோசியல் சயின்ஸுக்கு 16.6. இதில் எது லெஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், சோசியல் சயின்ஸ் தான். ஸோ சோசியல் சயின்ஸ் இஸ் த மோர் கன்சிஸ்டன்ட். இப்போது சோசியல் சயின்ஸ் இஸ் த மோர் கன்சிஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு எந்த டேட்டா பெருசாக இருக்குது நமக்கு, சயின்ஸ் இஸ் லெஸ் கன்சிஸ்டன்ட். அவ்வளோதான் இந்த சம் முடிச்சது. தேங்க்யூ.